ஹலோ. இந்த வீடியோ வந்து அப்படி உலகத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன்னு வர்றேன்னு அப்படி வந்து சமாளிக்கிறோன்னு சொல்ல போகிறோம். ஆஸ்திரேலியா இப்போ இதில் பார்க்குற இந்த புடியன் வந்து ஓல்பியான்னு சொல்கிறது இஸ் அமெரிக்கன். அவன் வந்து எங்களை மாதிரி விளையாட்டுக்கார அமெரிக்கன். எங்களை இங்கே தான் பிறந்திருப்பான். இஸ் ஃப்ரம் வெனிசுவேலா. பட் எனிவே இவனை பார்க்க எனக்கு எங்களுக்கு ஐடியா வர்ற இவங்க வந்து இப்போ 6-7 வருஷமா இந்த உலகம் முழுக்க சுற்றியும் இந்தியா ஒரு நாடும் மிச்சம் கூட இல்லை. பட் இந்தியா இருந்தால் நாங்கள் போய் வந்து பெரிய தரமாக ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம். ஒரு இடம் அவன் சாதாரண கடைகளில் சாதாரண ஆக்களோடது சாதாரண இதுகள் அந்த அவங்களோட சாதாரண அந்த கசிப்பு சாராயம் குடிச்சு அதெல்லாம் குடிச்சு எல்லாம் வருவான். பண்ணெல்லாம் அடிச்சு கொண்டு வருவான். ஸோ இப்போ இவனோட பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சது வந்து என்ன சொல்றது அங்க இப்ப நான் இது முதல்ல இவன் வீடியோ பார்த்த உடனே நான் தெரியும் எப்படியானது போறது என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாம் அவன் காவண்டி போடுவான். அவன் பிரச்சனை எல்லாம் சொல்லி போடுவான். ஸோ ஐயோடு இன்னும் pretty much இப்போ நான் கொலம்பியால 2 தினம் போனால் அங்கங்கெல்லாம் 1 மாதம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லா இடம் சுற்றி பார்த்தாங்க. கொலம்பியான்னு நடுங்குவேன். அனைமே என்ன நடக்கும்டா ஞாபக நாட்கள் பெட்லேயே கிடந்து நடங்கி அப்படியே போயிடுவேன். யூகோ 2 நாள் டிக்கெட் வரும் போயிடுவேன். யூகோ வித்தவுட் சீயிங் த ஹோல் வேர்ல்ட பார்க்காமலே மேலே போயிடுவேன். அப்படியே இருந்து விழுந்த ட்ராமா பார்த்து போட்டு அப்படி அதான் அவ்வளோ பண்ணிட்டு அப்படியே போயிடுவது. இவனை மாதிரி சின்ன பிள்ளைங்க தான் திங்களுக்கு யாரோட 25-28 வயதுக்கெல்லாம் இருக்கு நினைக்கிறேன். இப்போ தொடங்கி 6 வருஷமாவது அதெல்லாம் போயிருக்கிறான். ஸோ இவன மாதிரி கனவேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமான இது இருக்கு. இன்னொரு இருக்க நான் பார்க்குறேன்னா இங்கெல்லாம் வந்து ட்ராமா பார்ப்பீர்கள். நான் வந்து பார்க்குறேன் இதுதான் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறேன். இப்போ இவன் எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 6 மாதம் நான் பார்க்கல. நான் இப்போ கொலம்பியா போகிறோம்டா இவன் பார்ப்பேன். அது மாதிரி கனவேர் இருக்கு. நான் கனவா இதுகள் கிடக்கு. ஸோ பார்ப்பேன். ஸோ இங்கே பார்ப்பீர்கள் என்ன சொல்கிறது அவன் மற்றது இங்கிலீஷில் கதைப்பான். ஸோ ஹீனோ ஸ்பானிஷ் ஹீனோ லிட்டில் பிட் ஃப்ரெஞ்ச் அப்படி எல்லாம் கேட்கல. வெளிநாட்டுக்காரெல்லாம் வருவின. நாங்கள் இங்கே போகிறோம் இந்த நாடுகளுக்கு எல்லாம் வந்து டூரிஸ்ட் நான் போகிற மாதிரி யூரோப்பியன் ஞாபகமே வருவாங்க. அனிமா வர்றது மெஜாரிட்டி தான் கொலம்பியாவோ பிரேசிலோ எல்லாத்துக்கும் போயிருக்கலாம். கூடுதலாக யூரோப்பியன்ஸ் தான் கூடுதலாக வருவாங்க. யூரோப்பியன்ஸ் கம்ஸ் அதாவது 2 விதமாக இருக்குது. கொண்டு வந்து சில பேர் கப்பலாக 2 பேர் வருவாங்க. அது குறையா அதை விட பொட்டிகள்லாம் ஐ சோ தம் லாட் ஆஃப் பொட்டிகள் டுகெதர் தே கம் ஆஸ் அ ஒன் குரூப். அதாவது பொடிகளோட சேர்ந்து 2-3 பொடிகளும் 2-3 பொட்டிகளும் வர்றது அதுவும் கிடக்குது. பட் அதாவது இந்த வர்ற முழுக்க ஒரு பொட்டிகள் 10-15 பொட்டிகளே வந்த கேங்களும் நான் பார்த்துருக்கேன். அல்லது 3-4 பேர் வருவோம் பார்ப்போம். டச்சில் என்ன சொல்கிறேன் நெதர்லாந்து வருவோம் ஸ்வீடனில் வருவேன். அப்புறம் அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்புறம் அவையோட ஒரு பெரிய கேங் ஆகிடுவேன். சரி அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் போட்டு ஒரு 20 ஸ்ரீலங்காலாம் பார்த்தேன் ஞாபகம் டுகெதர். ஸோ இதுதான் யூரோப்பியன் செட்டப். பட் ஜப்பனீஸ்கள் மற்றது கொரியன்ஸ் வருவினம் அவை அநேகமாக தேக்கம் தனியாக ஃபேமிலியாக வந்தாலே அதர்வைஸ் ஐசி தான் தனியாக. ஸோ அதுல நாங்கள் ஸ்டடி பண்ணி போடுவோம். வி ஜஸ்ட் ஸ்டடி அவ்வளோதான். ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து அநேக ஃபேமிலியாக வருவாங்க. ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸும் தனியாக வருவினா. பட் ஐ டோன்ட் நோ ஃப்ரெஞ்ச். ஸோ தட்ஸ் மை ப்ராப்ளம். ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பானிஷ் அது பெரிய ஒரு கேங் வரும். அதுகள் எல்லாம் தெரியும். ஞாபக சனம். பட் யூ ஹேவ் டு நோ அதை ஜியோகிராஃபி மெட்டாக்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆக்களோட பழகலாம். ஸோ என்னோட முன்னாடி நாங்கள் அப்படி போய் கொண்டு போயிருக்கல. டூர் ட்ரிப்புகள் எல்லாம் போக வேண்டியது சேர்ந்து குரூப்பாக போகிறது. அப்போ போய் நாங்கள் அவைகளோட சேருவோம். யூ ஹேவ் டு கோ பார்ட் ஆஃப் ஒன் குரூப். அப்படி தான் போகலாம். தனியாக போயிடலாம். இங்கே தனியாக ஒன்றுமே பண்ணிடலாம். சரி யூ கேனாட் கோ எல்லாம் யூ கோ செப்பரேட்டாக போய் அப்புறம் அங்கே அந்த குரூப்புக்குள்ளே சேர்ந்து பழகுறதுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும். நாங்களோட சிரித்து கதைக்கிற எல்லாம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்கள் வந்து இதுவெல்லாம் சும்மா சந்தோஷமாக இந்த பொடியும் ப்ளசண்டாக செய்வோம். இப்போ இவனை பார்த்து எங்களுக்கு இவனமே நாங்கள் கனவே இருப்போம். தனியாக ஹீஸ் ஒன்லி காய் 1000 பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பேன். கொலம்பியாவோட 6. அப்போ ஒரு காட்டகினா ரங்கினா எப்படி காடகினா இருக்கிறது அவன் வீடியோ பார்த்துனா தெரியும். என்ன நடக்கும் என்னமோ இந்த கடை அங்கே இருக்குலாம் தெரியும். அதே மாதிரி வீடியோ எத்தனை பேர் கவர் பண்ணுவாங்க. அவ்வளோ வீடியோ பார்த்தோன்னா அவ்வளோ கிளியரா. இன்னொருத்தர் நீங்கள் இருக்கிறான். அவர் வந்து கனடியன் ஒரு டீச்சர். இஸ் அ டீச்சர். அதாவது இங்கிலீஷ் டீச்சர்.
ஸோ அவன் வந்து ஸ்காடி ஆல்மோஸ்ட் லைக் 20 வருஷமே கொரியாலவே டீச் பண்ணுறான். அவர் என்ன செய்வாருன்னா கொரியாவில் டீச் பண்ணி போட்டு அங்கிருந்து இது வெக்கேஷன் பிரேக் 12 மந்த்ஸும் இல்லை, வெக்கேஷன் பிரேக்கில் அவர் இங்கே பிலிப்பீனுக்கு வர பிலிப்பீனில் வந்து இருந்துப்பார். இப்போ வந்து ஒருடைய அதிலும் பார்க்க இங்கேயே வந்து பெர்மனண்டாக இருக்கிறாக்காண்டி பிலிப்பீனுக்கு வந்து அவனே என்ன செய்யறான், இப்போ 4.5 வருஷமா இருக்கிறான். பட் இஸ் டூயிங் இஸ் இந்த யூடியூப்லேயே அவனுக்கு இன்கம் பெறது. யூடியூப் சும்மா ஈஸி இல்லை, யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்கில் காசு வர்றதா ஈஸி. இப்போ ஒரு 10,000 இன்னும் மெம்பர் வரும் பார்க்குறாரு. அதுகள்லாம் வந்தால் தான் காசு வரும். சாதாரண நாட்களுக்கு 250, 300, 400 ரூபா தான் வரும் காசு. ஐ நெவர் கெட் மணி பிகாஸ் எனக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் கிடையாது. அப்போ அப்படி கனவேர் இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். இப்போ இவனுக்கு 1000, 2000 கணக்கில் வரும். உனக்கு ஞாபகம் சேனல் இருக்குது. ஸோ ஹி மேக் லாட்ஸ் ஆஃப் மணி. அவன் இந்த காசை சிலவழிப்பேன். அப்படி போய்க்குள்ள இந்த ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஹோட்டலுக்கு எல்லாம் போய்க்குள்ள ஹி ஹாஸ் டு பே இஸ் மணி. ஸோ ஹி கெட் மணி ஃப்ரம் தட். ஸோ அதுலேயே அவன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. ஹீஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர். அதே மாதிரி தான் கனடியன் டீச்சர் இருக்கான். அவன் ஆல்சோ ஹீஸ் நாட் தட் மச் இவனை மாதிரி சக்ஸஸ் இல்லை. பிகாஸ் இவன் யங் புடியன் பயங்கர இதான படம் இதெல்லாம் போடுவான். அப்படி கவர்ச்சி அளவுலாம் ரியலி மேட்ரு. அப்போ அவர் வந்து கனடியன் வந்து அவர் வந்து 42 வயது. he still young for இது எங்கட கிரௌட்டோட புடையக்கல. பட் 42 வயதுண்டா அவர் அந்த அதுக்கு கணக்கில் தான் நேர் போடுவார். அப்போ வந்து அவருக்கு வந்து இப்படி எல்லாம் வீடியோ எடுக்கலாம். இவன் எல்லாம் போயிட்டு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர்ற மாதிரி அங்கே போய் இங்கே 1000 பட்டியலோட பட்டியலோட போய் ஸ்விம்மிங் போல இல்லாத இது என்ன சொல்ற கணக்கு ஸ்னோக்லையும் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்து பெரிய எல்லாம் செய்வோம். அது ஜனம் பார்க்க பிறஞ்சு தே வாண்ட் டு see some action. ஸோ அதால் வந்து இவனுக்கு வந்து ஞாபகம் மில்லியன் கணக்கில் வியூ இருக்கும். அப்போ ஹீ மேக் லாட்ஸ் ஆஃப் மணி. ஆனால் இந்த கனடியன் டீச்சருக்கு வந்து அவருக்கு கணக்க வராது. அதால் அவருக்கு காசு மட்டும் பட் எனிவே அவர் இதுலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் நல்ல வடிவான கதை எழுதுறார். பிகாஸ் ஹீஸ் அ டீச்சர் ரெண்டாலும் வந்து இங்கிலீஷ் டீச்சர் ரெண்டாலும் சூப்பர் கதையெல்லாம் சொல்லுவான். அந்த கதை வந்து சூப்பராக இருக்கும். லைக் அவன் இங்கிலீஷ் எல்லாம் கதை இப்போ ஈவன் வந்து நடக்கிற மாதிரி சொல்லுவான் தெரியும். ஆனால் இங்கிலீஷ் டீச்சர் வந்து அவன் நல்ல வடிவாக கதை எழுதுறான். லைக் ஹெமிங்வே அப்படி அவங்கள மாதிரி அந்த ரியலிஸ்டிக் அந்த கதைகள் வந்து வடிவாக தொகுத்து வடிவாக விளங்கப்படுத்தி சாதாரண கதை கேட்கலையே அவன் இது வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நான் அவனை பார்ப்பேன். இது வந்து ஒரு ஃபண்ணுக்கு பார்க்குறேன்டா இவனை பார்ப்பேன். நான் ட்ராமா படம் பார்க்குறப்பெல்லாம் நான் இதுகளே பார்ப்பேன். இதுகளே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ see. நானும் அங்கே போய்க்குள்ள இவனோட தான் வந்து அவங்களோட பழகி அதுதான் ஐ சர்வைவ். that make you happy. You become part of the group. You make you happy. So ஒன்று சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் யாராவது கதா உங்களோட கதைப்பேன் காய்ச்சி போட்டு பழக்கப்படுத்துப்பேன். இப்படி கதாலவே அடுத்த கதாவில் போட வேண்டாம். பிகாஸ் யூ கேன் டூ இட். பிகாஸ் அது சின்ன வயதுலேயே இதெல்லாம் செய்கிறக்கெல்லாம் பழைய இருக்கணும். மற்றது மெட்டாக்களை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு உங்களோட கல்ச்சர் தான் பெருசு, மற்றதெல்லாம் இது இல்லைன்றது அது சாதாரண மெசர்கிட்ட இருக்குது. எல்லார்கிட்டையும் கிடக்குது. நாங்கள் தான் பெரியாக்கள், மற்றவெல்லாம் இல்லை. அதுதான் என்ன சொல்றது டான் க்ரூகர் இஃபெக்ட்ன்றது சரியா. அதோடும் புலவடையில் அது வந்து உண்மையான காரணம் வந்து பயம். மற்றவன் உங்களை ஓவர்டேக் பண்ணுற நச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பெருசாக வச்சிருப்பீர்கள். தட்ஸ் த கைண்ட் ஒரு போர்வையை உங்களுக்கு மேலால் போட்டு அதுக்குள்ள உங்களோட ஷெல்டர் உள்ளுக்குள்ள பாதுகாப்பியல்ண்டா உங்களோட தான் திறமண்டு சென்றோடனே அது அந்த சந்தோஷத்திலே நீங்கள் இருப்பீர்கள். பட் யூ டோன்ட் மிக்ஸ் வித் அதர் பீப்புள். ஸோ அதான் நான் முதலே சொல்லிக்கொண்டேன். கண்ண வீடியோ சொல்லுவேன். அதாவது ஒரே ஆக்களில் ஒரே பிடிச்ச கதைகளை திருப்பி 10 வருஷம் 50 வருஷம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் கதை கேட்கல. யூ கெட் த சேம் ஓல் ஐடியா, சேம் ஓல் திங். உங்களோட மனம் வந்து வளர மாட்டுது. இப்படியானால பெரிய அடிமசியாக வந்து போடும். சரி பிகாஸ் ஓகே சேம் திங் ரிப்பீட். சில படம் வந்து ஐ டோக் த பீப்புள் அவர் திருப்பி சொல்லுவார். அவர் சொன்ன கதையை எனக்கு 1000 தடவை சொல்லியிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து இங்கே வந்து எனக்கு சொல்கிறாரு தெரியாது. ஹி ஜஸ்ட் டெலிவர். ஹி ஜஸ்ட் ஒன் வே டெலிவரி சிஸ்டம் நெவர் இது. அப்போ அதான் அடுத்த பிரச்சனை வந்து இப்படியான இதில் கதைக்கிறேன்னா அப்படி திருப்பி அதை டெலிவர் பண்ணுறீர்கள். ஆனால் இப்போ இவங்கள மாதிரி போய்க்குள்ள ஒருத்தரோட இப்படி கதைக்கிறான்றீங்கெல்லாம் உங்களை மாற்றி எல்லாம் இதாகணும். அவங்கள
அவங்கள ஏதாவது விசர்க்கதை ஸ்பானிஷ்காரங்க விசர்க்கன்னு சொன்னால் தெரியும், அதுக்குள்ள ஒரு பிரெஞ்சுக்காரன் இருந்தால் ஸ்பானிஷ்காரன் இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ வெரி கேர்ஃபுல். அதாவது யாரோட கதைக்கிறோம் இல்லாமல். ஸோ தட்ஸ் வாட் திஸ் இஸ். ஓகே, எனிவே I know I have many videos to put it there, so this will give you an idea, but I know not everybody. But anyway, I just tell you, I'm almost 69 years old. America settled around, used to be a professor. அவ்வளோ இருந்தாலும் என்ன பற்றி சொல்லலாம். ஸோ பட் ஐ என்ஜாய் ட்ராவலிங். ஓகே, பாய்.